இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குட்டியூண்டு யூட்டிலிட்டி ஏரியாவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தான். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருப்பேன். பட் நம்ம ஹோம் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நீங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லா ஐட்டமுமே அமேசான்ல இருந்து வாங்குறது தான். அமேசான்ல பிரைம் டே சேல் ஆகஸ்ட் 6th and 7th ரெண்டு நாளும் பிரைம் டே சேல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ அப்லோட் பண்ணா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்றேன். எப்பவும் போல ஆன்லைன்ல வாங்கினேன்னா நான் கேஷ் கரோ மூலமா தான் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கூட நான் கேஷ் கரோ மூலமா தான் வாங்கினது. சோ இப்போ பிரைம் டே சேலோட பிளஸ் கேஷ் கரோ கேஷ் பேக்கோட நீங்க வாங்கினா உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் கேஷ் கரோல இருந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 45 rupees வரைக்கும் கேஷ் பேக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லா ஐட்டமுமே அமேசான்ல இருக்கிற அத்தனை ஐட்டத்துக்குமே 4.5% உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. சோ நம்ம அதையே மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த பிரைம் டே சேல் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட்ல நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் சேல் கூட வருது. சோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு இதுல எதெல்லாம் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு இது ஒரு கரெக்டான டைமா இருக்கும். நம்ம எப்படியும் ஒன்று ஆன்லைன்ல வாங்க போறோம், அது கேஷ் கரோ மூலமா போறப்போ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லலாம். குட்டியா ரொம்ப சிம்பிளா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஹாலில் இருந்து இந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு போனால் இந்த யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி இருக்கிற ஒரு குட்டி ஏரியா நமக்கு விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக நான் எதை சொல்லுவேன், உங்கள் வீட்டில் எந்த இடம் வந்து ஆர்கனைஸாக இல்லை வைக்க இடம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஷெல்ஃப் தான் நான் வாங்க சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 3 அடுக்குலேருந்து இருக்கும், 3 டயர்லேருந்து இருக்கும். இதில் வந்து 6 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நம்ம என் வீட்டில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை எதெல்லாம் நான் வந்து கண்ணாபின்னான்னு போட்டு வச்சிருக்கேன்னு நினச்சனோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து நான் அடிக்கிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களோட வார்ட்ரோபாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஷூ ரேக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பாத்திரம் கிச்சனில் இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சரி, கிச்சன் அப்ளையன்சஸ் வைக்கிறதுக்கு கூட இது தாராளமாக இருக்கும். மொத்தமாக 750 kg வந்து இது தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷெல்ஃபுக்கும் 150 கிலோ வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இது வந்ததும் நான் ஏறி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன், எதுவுமே ஆகலை. ஸோ அந்த மாதிரி நல்லா வெயிட் தாங்குது. இதே மாதிரி ஒரு 3 டயர் ஷெல்ஃபில் தான் நம்ம கிச்சனில் வந்து மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்கோம், அதுவும் இது வரைக்கும் எதுவுமே ஆகலை, அது பாட்டுக்கு தாராளமாக இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃப் வந்து எனக்கு இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், அதுக்கு அடுத்த 2 ஷெல்ஃப் வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சில ஷெல்ஃப் வந்து குட்டியாக வச்சுருப்பேன். இந்த அமேசான் பேசிக்ஸோட இழுக்கிற மாதிரி இருக்கிற ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் பாக்ஸில் மட்டும் 10 inch 11 inch அந்த மாதிரி கேப் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வெரைட்டி ஆஃப் விதத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் கரோவில் அமேசான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஆஜியோ அப்படின்னு 1500க்கும் மேலே இருக்கிற வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேஷ் பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃபர்ஸ் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் ரிவார்ட்ஸுங்கிற அந்த ஆரஞ்ச் பட்டன் வர மாதிரி இருக்கிற பேஜுக்கு போகும். அங்கே நீங்கள் அந்த ஆக்டிவ் ரிவார்ட்ஸ்னு இருக்கிற அந்த ஆரஞ்ச் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அமேசான் கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் அங்கே அமேசானில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணுமோ ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பயும் வாங்குறது போல் உங்களோட கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். ஒரு ப்ராடக்ட் பாருங்கள், அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஒன்ஸ் கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து டெபிட் கார்டாக இருக்கலாம், நெட் பேங்கிங்காக இருக்கலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரியாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அதை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒன்ஸ் அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கேஷ் கரோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் மை ஏர்னிங்ஸில் வந்து உங்களோட அந்த ரிவார்ட் பேமெண்ட் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் 250 rupees சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்களோட கேஷ்பேக் பேமெண்ட்டை உங்களோட அக்கௌண்ட் ஆர் வந்து உங்களோட அமேசான் கிஃப்ட் கார்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் வந்து வேறு ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். மேலே இருக்கிறதுல 2 பேஸ்கெட் வச்சுருக்கேன், வச்சு என்னோட ரன்னிங் ஷூஸ் வச்சுருக்கேன். நம்ம ட்ரெட்மில்ல யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஷூஸை வந்து அதுக்கு மேலே தூக்கி போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து எனக்கு இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு 4 பேஸ்கெட்டை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல தாராளமாக நான் இன்னொரு தடவை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வேறு எங்கேயும் எடுக்கிறத வந்து தாராளமாக இங்கே வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஷெல்ஃப் வந்து ஒரு பெரிய ஷெல்ஃபாக இருந்துச்சு, அதுக்காக அண்டர் த பேஸ்கெட் நம்ம இருக்கும்ல கிச்சனில் இருந்ததை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாமே இந்த ஷெல்ஃபில் என்னோட ஸ்கின் கேர் தான் இருக்குது. ஏற்கனவே யூஸ் பண்ணது, இல்லை புதுசாக ரிவ்யூக்காக வாங்கினது, இல்லை பாதி யூஸ் பண்ணது அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் இதில் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வைக்கல. எல்லாமே ஏற்கனவே வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த 6 ஸ்டோரேஜ் பாக்ஸ், இது அப்படியே அந்த 6ம் சேர்த்து அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வாங்கினது. இந்த ஹேண்டிலோடு இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட எக்ஸ்ட்ரா டஸ்டர்ஸ் இருக்கும்ல, டிஷ்யூ பேப்பர், மைக்ரோ ஃபைபர் கிளாத், இல்லை நம்மளோட ஸ்பாஞ்ச் மாப்க்கு இருக்கிறது, வாஷிங் மிஷினுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுன்னு எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இதே பாக்ஸ்லேயே திருப்பி போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நம்ம மாற்றி வைக்கிறோம், அழிச்சு எழுதிட்டு இருக்கணும்னு ஒரு குட்டி சோம்பேறித்தனத்தில் நான் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். நல்லா 10 inchக்கு 10 inch உங்களுக்கு வரும். தாராளமாக நீங்கள் நிறைய இந்த பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே க்ரோசரி ஐட்டம் ஏற்கனவே ஓப்பன் பண்ணுது, ஆனால் நம்ம கிளிப் போட்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. இந்த கார்னர்லேயும் க்ரோசரி ஐட்டம் தான்.
இதில் வந்து மாமாவோட ஏப்ரன், கிச்சன் ஏப்ரன் எல்லாமே அவங்க ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே தனியாக இதில் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரில் பிட்டு, அப்புறம் நம்ம அந்த கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் இருக்கும்ல, முன்னாடியெல்லாம் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததில் வந்து நம்மளோட டிஷ்வாஷர் சால்ட்டு, டிஷ்வாஷரோட டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆர்கனைஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு அங்கங்கே இருக்கிறதெல்லாம் ஒழிச்சிட்டதால எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது. அதுக்கு கீழேயும் இதே பிளாஸ்டிக் பாஸ்கெட் தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், பட் ஏற்கனவே இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை இழுத்துட்டு வைக்கிறதுக்கு. இதில் வந்து க்ளூ கன், எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்மளோட பேட்டரி லைட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற லைட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத், பொடி துணி, நைட்டியை கிழிச்சு வைக்கிறது, துண்டை கிழிச்சு வைக்கிறது அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து விஸ்பர் இருக்குது. இதுவும் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் வந்து ரொம்ப சீப்பாக இருந்ததுனால நான் அப்படியே மொத்தமாக வாங்கி அடிக்கிருக்கேன். இது வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. சீரியல் லைட், ஒரு பேக்கிங் பேன் எல்லாமே அங்கங்கே அப்போ க்ளீன் பண்ணியில் எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சதெல்லாம் அந்த பின்னில் இருக்குது. கடைசி இதில் வந்து கார்பெட், அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பின் மாப்போட அந்த மாப்பும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்னரில் நம்மளோட ட்விஸ்டர், அதுக்கு மேலே டம்பிள்ஸ், கெட்டில் பெல்னு எல்லாமே இதில் தான் இருக்குது. வெயிட் நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் தாங்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெல்ஃபுக்கு 150 கிலோ வரைக்கும் தாங்கும். ஸோ ஹேண்டில் இருக்கிற மாதிரி இந்த 6 பீசஸ் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு ஆர்கனைஸ் பண்ணது தான். உங்களுக்கு என்ன மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணுமோ அந்த ஷெல்ஃப் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே லாண்ட்ரி பாஸ்கெட்டுக்கு ரொம்ப குமிஞ்சு எடுக்க வேண்டான்னு ஒரு ஸ்டூல் வச்சு வச்சுருக்கேன். அண்ட் வாஷிங் மிஷினுக்கு மேலே சின்னதாக ஒரு க்ளீனிங் கேடி. அப்புறம் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 300 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரைஸுமே கேஷ் கரோ ப்ரைஸோட நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதில் வந்து 4 பீஸ் வந்து உள்ளே சொருகிற மாதிரி இருக்கும். 4 பீஸ்லேருந்து 5 பீஸ் வந்து நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்பின் மாப்பாக இருக்கலாம், ஒட்டர் அடிக்கிறதா இருக்கலாம், தொடப்பமாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக மாட்ட முடியுது. அண்ட் இது கீக்கோட என்னோட வேக்யூம் கிளீனர். இதுக்கு அதுலேயே அவங்க வந்து நெட் கொடுத்துருந்தாங்க, அதே தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசேஷன் தான். ஆனால் எனக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து டைனிங் ஹால் ஃபுல்லாக இறஞ்சி கிடந்துச்சு, அது இப்போ இல்லை. அதே மாதிரி க்ரோசரி ஐட்டம் வைக்கிற ப்ராப்ளமும் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக எனக்கு எங்கெங்கே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்கே தேடணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸாக இருக்குது. ஸோ அந்த குட்டியூண்டு ஏரியா தள்ளி இந்த சைடு நம்மளோட ட்ரெட்மில் இருக்கும். அதுக்கு எய்த்தாப்பில் நம்மளோட கொல்லப்பக்க கதவு போகும். அங்கே ஏணி, அப்புறம் நம்ம துணிக்காய போடுறது ரெண்டும் இருக்குது, அவ்வளவுதான். இதுல நான் காமிச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஆன்லைன்ல ஷாப் பண்ணல கேஷ் கரோ மூலமா போய் ஷாப் பண்ணி நிறைய சேவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. சோ நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் நீங்க அதை மிஸ் பண்ணாம